வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் மிருனால் பாண்டேயோடைய கேர்ள்ஸ் ஒர்க்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆத்தர் பற்றின ஒரு ஷார்ட்டான இன்ட்ரடக்ஷனை பார்த்துடலாம். மிருனால் பாண்டே 1946 பிறக்கிறாங்க. இவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆத்தர். இவங்களுடைய லைஃப் டைமில் சில ஷார்ட் ஸ்டோரிஸ் மட்டும்தான் எழுதியிருக்காங்க. 2009 வரைக்கும் ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற டெய்லி நியூஸ் பேப்பரில் சீஃப் எடிட்டராக வந்து வேலை செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தூர்தர்ஷன், ஸ்டார் நியூஸ்லாம் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பாப்புலர் விமன் மேகசினான வமா அப்படிங்கிற மேகசினில் 1984லேருந்து 1987 வரைக்கும் எடிட்டராக வந்து வேலை செஞ்சுருக்காங்க. ஃபைனலாக இவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க 2006. நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கேர்ள்ஸ் அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் வந்து ஹிந்தியில் தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஹிந்தியில் வீக்லி மேகசினான தர்மயுக் அப்படிங்கிற மேகசினில் 1983 பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதே வருஷம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி மனுஷி அப்படிங்கிற வீக்லி மேகசினில் வந்து இதே ஒர்க் இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டோரியை நரேட் பண்ணுறது 8 வயசு ஒரு பெண். அவங்க வீட்லேயே மொத்தமாக 3 பெண் குழந்தைங்க. நம்மளுக்கு இந்த ஸ்டோரி நரேட் பண்ணுற இந்த பொண்ணு வந்து 2வது பொண்ணு. ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த ஸ்டோரியை வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரி எதை பற்றினது அப்படின்னா, தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு அவங்க போகிறாங்க. ரொம்ப வருஷம் கழிஞ்சு அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறதுனால அங்கே வந்து என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத தான் வந்து இந்த ஸ்டோரியில் நம்மளுக்கு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரியோடைய ஃபுல் செட்டிங்கும், அதாவது இந்த ஸ்டோரி முழுக்க எங்கே நடந்தது அப்படின்னா உத்தரப்பிரதேஷில் தான் வந்து நடந்தது. நெக்ஸ்ட் இந்த ஒர்க்கோடைய கேரக்டர்ஸ்லாம் யார் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒன்றொன்னா கேரக்டர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து பாபு. இவங்க யாருன்னா நரேட்டருடைய ஃபாதர். இந்த ஸ்டோரியை நரேட் பண்ணுறாங்களே அவங்களுடைய அப்பா. நெக்ஸ்ட்டு வந்து மா. இவங்க யாருன்னா இந்த ஸ்டோரியை நரேட் பண்ணுறாங்களையா அவங்களுடைய அம்மா. நெக்ஸ்ட்டு வந்து லாலி. இவங்க தான் வந்து நரேட்டர். நெக்ஸ்ட்டு வந்து பாதி அண்ட் சோட்டி. இவங்க 2 பேருமே வந்து சிஸ்டர்ஸ். நரேட்டரோடைய பாதி அப்படிங்கிறவங்க வந்து பெண் குழந்தை. அதுக்கப்புறம் தான் நரேட்டர். அப்புறம் சோட்டி அப்படிங்கிறவங்க வந்து கடைசி பெண் குழந்தை. நெக்ஸ்ட் வந்து நானி. இவங்க யார் அப்படின்னா நரேட்டர் அம்மாவோடைய அம்மா, அதாவது கிராண்ட் மதர். நெக்ஸ்ட் வேறு யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா மாமா, மாமி, அப்புறம் அவங்க பசங்க. இதெல்லாமே வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இதெல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ். அதுக்கப்புறம் மாசி. இவங்க யாருன்னா நரேட்டர் அம்மாவோடைய சிஸ்டர். நெக்ஸ்ட்டு வந்து சரசு. இவங்க யாருன்னா அப்பாவோட வீட்டில் வந்து வேலை செய்யவங்க. நெக்ஸ்ட்டு வந்து துல்சா தாய். இவங்க யாருன்னா அவங்க பாட்டி வீட்டில் வேலை செய்கிறவங்க, சர்வன்ஸ். இவங்க 2 பேருமே. இவங்க எல்லாமே வந்து சின்ன சின்ன கேரக்டர் தான் வந்து பண்ணுவாங்க. ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்டோரியை நம்மளுக்கு நரேட் பண்ணி சொல்கிறது யார் அப்படின்னா 8 வயசில் இருக்கக்கூடிய லாலி அப்படிங்கிற ஒரு பெண். இந்த லாலி தான் சென்ட்ரல் கேரக்டராக இந்த ஸ்டோரியில் இருக்காங்க. இவங்களை சுற்றி முழுக்க தான் இந்த ஸ்டோரி வந்து நகருது. இந்தியன் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் இவங்க அந்த வீட்டில் 2வது பெண் குழந்தை. இந்தியன் சொசைட்டியில் ஒரு பெண்ணை வந்து அவங்க எப்படி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, எப்படி வந்து அவங்கள வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நரேட்டருடைய அம்மாவை பற்றி வந்து சொல்கிறாங்க. அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கேரக்டர் எப்படின்னா, அவங்க பெண் குழந்தைங்க என்னென்ன பண்ணாலுமே அவங்க வந்து கோவப்படுவாங்களாமா, திட்டுவாங்களாமா. ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கே வந்து எல்லாமே வந்து ப்ராப்ளம். அவங்க பண்ணாலும் ப்ராப்ளம், அவங்க பண்ணலைனாலும் ப்ராப்ளம். ஸோ அவங்களுடைய கேரக்டர் வந்து நம்ம வந்து இரிட்டபிளான ஒரு விமன் கேரக்டர் மாதிரி இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மொத்தமாகவே வந்து 3 பெண் குழந்தைங்க. இப்போ 4th டைமாக வந்து அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்த ப்ரெக்னன்சி டைமில் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக வந்து அவங்க வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் நரேட்டர் ஆன லாலி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கிராண்ட் மதர் வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே நடக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து நரேட் பண்ணுறாங்க. லாலியோடைய அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த தடவையாவது அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு அவங்க காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த தடவையும் அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கலை அப்படின்னா அடுத்த தடவையும் அவங்க இதே மாதிரி வந்து அனதர் ப்ரெக்னென்சிக்காக வந்து அவங்க ட்ரை பண்ணணும், இதே கஷ்டங்களை வந்து மறுபடியும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து பயமாகவும் வந்து அவங்களுக்கு இருக்குது. அதனால் நானி, அப்புறம் நானி கூட பிறந்தவங்க, அப்புறம் அவங்க அம்மா, இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களுடைய கிராண்ட் மதர் வீட்டுக்கு வந்து போகிறாங்க.
இப்போ நரேட்டருடைய அம்மாவுக்கு 9th மந்த் நடக்குது. இந்த டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன் மூலிமா தான் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அவங்க தான் வந்து எல்லாத்தையுமே வந்து கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஒன்று 3 குழந்தைங்களும் ஒரு பக்கம் பார்க்கணும். அப்புறம் அவங்களுடைய லக்கேஜ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு அவங்க போகிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறம் சமோசா வந்து வாங்குறாங்க. ஆனால் அந்த சமோசா கூட வந்து அவங்களால சாப்பிட முடியல. ஏன்னா அந்த விண்டோக்கு வெளியே வந்து ரொம்ப வந்து அங்கே பாத்ரூம் இருக்கிறதெல்லாம் வந்து அவங்க பார்க்குறாங்க. ஸோ குழந்தைங்களாம் அங்கே பாத்ரூம் இருக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கு அங்கே உட்காந்து சமோசா சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே வந்து போயிடுது. அதுக்கப்புறம் நம்மளுடைய நரேட்டரான லாலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய சின்ன தங்கச்சியை வந்து பயன்படுத்துறதுக்காக அந்த சமோசாவில் இருக்கக்கூடிய அந்த பொட்டேட்டோவை வந்து ஸ்மாஷ் பண்ணி ஒரு இன்செக்ட் மாதிரி வந்து ஷேப் பண்ணி பயன்படுத்த பார்க்குறாங்க. அதை பார்த்தனுமே லாலியோடைய அக்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீ வந்து இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. லாலியோட அக்காவுக்கு இவங்க 2 பேத்து மேலேயே வந்து அதிகமாக அன்பு இருக்குது. லாலி வந்து இந்த மாதிரி குறும்பு பண்ணும் போதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இவங்க பண்ணும் போதெல்லாமே வந்து அவங்க வந்து திருத்துவாங்க. இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஃபைனலாக வந்து ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக லாலியோடைய மாமா வந்து இந்த ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களுடைய நானி வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. அங்கே போனோடனே இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நானியோடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக அங்கே குமியும் போது அங்கே இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்ணாக பிறந்தாங்க அப்படின்னா ஒழுங்காக வந்து குமியணும், ஏன்னா வாழ்க்கை முழுக்க வந்து அவங்க குமிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. நரேட்டருடைய அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைங்க என்ன பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து கோவம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அங்கே இருக்கிறவங்க கிட்டேலாம் வந்து தன்னுடைய குழந்தைங்க பண்ணுற விஷயங்களை பார்த்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மொத்த ஃபேமிலியும் இப்போ எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த தடவையாவது வந்து உனக்கு ஆண் குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னு அதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ நரேட்டருடைய நானி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண் குழந்தை பிறந்தான் அப்படின்னா அப்போ அவங்களுடைய அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெருமையை அவன் தேடி தருவான், ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பாக இருப்பான். அப்படிங்கிறதுனால அவங்க கடவுள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளே எப்படியாவது என்னுடைய இந்த குடும்பத்துக்கு பெருமையை தேடிக்கொடு, என்னுடைய குடும்பத்தை வந்து பார்த்துக்கோ, எப்படியாவது என் பொண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்கணும், அவள் இந்த வீட்டை விட்டுட்டு அவள் புருஷ வீட்டுக்கு போகும்போது அவளுடைய அந்த ஆண் குழந்தைய தூக்கிட்டு தான் அவள் போகணும் அப்படின்னு தன்னுடைய நானி இந்த மாதிரி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறத வந்து இந்த இடத்துல வந்து நரேட்டர் வந்து சொல்கிறாங்க. நானி மட்டும் இல்லாமல் நரேட்டருடைய அம்மாவும் மாவும் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ப்ரெக்னென்சி மூலயமா அவங்களுடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களும் வந்து தீர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நரேட்டரான லாலியை எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, பிச் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் மா வந்து மாமி கிட்ட, அதாவது மா அப்படிங்கிறது இது யார் அப்படின்னா நரேட்டருடைய மதர் அவங்க இருக்க மாமி கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பெண்ணு எப்போ பார்த்தாலும் என்னை கோவப்படுத்துகிற மாதிரியே வந்து அவன் நடந்துக்கிறான், அவள் கொஞ்சம் கூட வந்து நடந்துக்கிறது சரியே கிடையாது, இந்த பொண்ணு என்னுடைய வாழ்க்கையை வந்து கெடுக்கிறதுக்காகவே பிறந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு நரேட்டருடைய அம்மா மாமி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கோட நாள் அப்படி போகுது. அடுத்த நாள் என்ன அப்படின்னா சைத்யா சுக்லா அஷ்டமி. இது வந்து ஹிந்து கேலண்டர் பொறுத்த வரைக்கும் இது ஒரு விசேஷமான ஒரு நாள். அந்த நாளில் ஒரு சின்ன பெண் குழந்தைங்க கிட்ட வந்து ரொம்ப வந்து ஒரு ப்ரிஷியஸான ஒரு டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தேவியை வந்து பூஜை பண்ணுவாங்களாமா. அப்புறம் தேவியை பூஜை பண்ணக்கப்புறம் அவங்களுடைய இந்த குழந்தைங்களுடைய நெத்தியில் வந்து குங்குமத்தை வந்து இடுவாங்க. அதுக்கப்புறம் ஆர்த்தி எடுப்பாங்களாமா. அவங்களுடைய அந்த முகம் வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லா வந்து பிரகாசமாக வந்து அப்படியே ஒளிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கடவுள் முன்னாடி வச்சு கும்பிட்டு அந்த பிரசாதத்தை வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுப்பாங்க. அப்போ நம்ம நரேட்டரான லாலி என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து இந்த குங்குமத்தை என்னுடைய நெத்தியில் நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேனுமே அவங்க அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற பெரியவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியவங்க சொல்கிறத வந்து அதை மதித்து குழந்தைங்க வந்து கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம நரேட்டர் என்ன சொல்கிறாங்க, பெண் குழந்தைங்களை நீங்கள் மதிக்கவே மாட்டேங்கிறீங்க, அப்புறம் ஏன் அவங்கள வந்து கடவுளாக நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அப்புறம் எதுக்காக இந்த ஹல்வா பூரி இந்த டிக்கா அப்புறம் கடவுள் முன்னாடி வச்சு கொடுத்த இந்த காசு
இதெல்லாம் வந்து ஏன் கொடுக்குறீங்க, அவங்களையே வந்து கடவுள் ரூபத்தில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னு இந்த இடத்துல நரேட்டர் வந்து அந்த கேள்வியை வந்து கேட்குறாங்க. ஸோ நரேட்டருடைய அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அந்த நாணி வச்சிருக்கிற அந்த குங்குமம் அந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து அவங்க பிளட் மாதிரி வந்து அவங்க பார்க்குறாங்க. அதை பார்த்தனையுமே வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து பயந்துட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுறாங்க. இதோட இந்த ஸ்டோரி வந்து முடியுது. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.